ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் சாஃப்டான டேஸ்டியான மைசூர் பா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க. இந்த மைசூர் பா செய்கிறதுக்கு கம்பி பதம் பாகப்பதம் எதுவும் தேவையில்லைங்க. ரொம்ப கம்மியான ஆயிலில் பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். கடையில் வாங்குகிற அதே டேஸ்ட்டில் அதே சாஃப்ட்னஸில் சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ சுவையான இந்த மைசூர் பா செய்கிறது எப்படின்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேங்க. இந்த கடலை மாவு பார்த்தீங்கன்னா 200 கிராம் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். இதை ஒரு சலடையில் சேர்த்துட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற அளவு எல்லாமே பார்த்தீங்கன்னா 200 கிராம் அளவுக்கான கடலை மாவுக்கான அளவு தான். நீங்கள் அதிகமாக சேர்க்கும் போது கூடுதலாக சேர்த்துக்கணும். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு பேன் சூடானதுக்கப்புறமா நம்ம சளிச்சு வச்சுருந்த கடலை மாவு அதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட லோ ஃப்ளேமில் வச்சு இது நல்ல வறுபட்ட மணம் வரும். கடலை மாவோட பச்சை மணம் மாறி நல்ல வறுபட்ட மணம் வரணும். அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட நல்லா வறுத்து எடுத்துட்டேன். நல்லா வறுபட்ட மணம் வருது. இது ஒரு பிளேட்டில் மாற்றி கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. அடுத்ததான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் கடலை மாவு எடுத்தோனோ அதே கப்பில் 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு கூட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த சர்க்கரையை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். நமக்கு இதில் கம்பி பதம் பாகுபதம் எந்த பக்குவமும் இல்லைங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்தால் போதும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். சர்க்கரை கரைஞ்சிட்டு இருக்க டைமில் நம்ம வறுத்து எடுத்து வச்சுருந்த கடலை மாவு நல்லா சூடாறினதுக்கப்புறமா ஒரு அகலமான பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. சேர்த்துட்டு எந்த கப்பில் கடலை மாவு எடுத்தனோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். நீங்கள் தேங்காய் கடலெண்ணெயோ சேர்த்துனீங்கன்னா அதோட மனம் அந்த மைசூர் பால் இருக்கும். அதனால் இந்த ஃப்ளேவர்லெஸ் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துனீங்கன்னா நல்லா சுவையாக இருக்கும். நெய் கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் ரீஃபைண்ட் ஆயிலுக்கு பதிலாக 1 கப் அளவுக்கு நெய் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் காமிச்சிருக்க மாதிரி நல்லா அடித்து எடுத்துக்கணுங்க. கொஞ்சம் கூட கட்டியெல்லாம் நல்லா அடித்து எடுத்து ஓரமாக வச்சிடலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சக்கரை நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் கடலை மாவு கலந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த கலவையை இந்த சக்கரை பாகு கூட சேர்த்துக்கலாம். சேர்க்கும்போது ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டே சேர்த்துக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இந்த சக்கரை பாகும் இந்த கடலை மாவும் நல்லா கலந்துடணும். அந்த அளவுக்கு நல்லா கலக்கிற முடிக்கும். ஃப்ளேம் லோலியாக இருக்கட்டுங்க. கைவிடாமல் நல்லா கலரி எடுக்கலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஆகும் நல்லா கலந்து வர்றக்கு. இப்போ 2லேருந்து 3 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, நான் காமிச்சிருக்கேன் அந்த மாதிரி நல்லா கலந்து வந்துரும். இந்த மாதிரி கலந்து வந்ததுக்கப்புறமா ஃப்ளேம் வந்து லோக்கு மீடியம்க்கு நடுவில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட நல்லா கைவிடாமல் கலரணுங்க. கலரும்போது இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா திக்காக நுரைச்சி வரும். இந்த அளவுக்கு நல்லா கலர் எடுக்கணும். கிட்டத்தட்ட இந்த பதத்துக்கு வரக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட ஆகும். ஃப்ளேம் அட்ஜஸ்ட் பண்ணி கலருங்க. இடையில நெய்யோ எண்ணெயோ எதுவும் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கலர்னதுக்கப்புறமா ஃப்ளேம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு திரும்பி ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கிட்ட நல்லா கலர் எடுக்கணும். இந்த கடலை மாவு பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து பேனில் ஒட்டாமல் அப்படியே அல்வா பதத்துக்கு திரண்டு வரும். அதுதான் நம்ம கரெக்டான பக்குவம். இது செய்யறதுக்கு நமக்கு குறைஞ்சது ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் தான் ஆகுங்க. நல்ல கலர் எடுத்தோம்னா கைவிடாமல் கலர் எடுத்தோம்னா 8லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே சூப்பரான சுவையான மைசூர் பா ரெடி ஆயிரும். கரெக்டாக இப்போ ஒரு 8 நிமிஷம் நல்லா கலர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். நல்லா பேனில் ஒட்டாமல் சைடில் திரண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா திரண்டு வரது நம்ம கரெக்டான பக்குவம். இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு இது இறக்கி வச்சிடலாம். இறக்கி வச்சதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட நல்லா கலந்து எடுக்கணும். இந்த மாதிரி நல்லா கலக்கும் போது இந்த கடலை மாவும் நம்ம சேர்த்துன நெய் எல்லாத்தையும் அப்படியே உள்ளே இழுத்து நமக்கு நல்லா அப்படியே திரண்டு வரும். பந்து மாதிரி திரண்டு வரும். அந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுக்கணும். ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட நல்லா கைவிடாமல் கலரி எடுத்துக்கலாம். கடைசி இறக்குனதுக்கப்புறம் இந்த நெய் சேர்த்து செய்யும்போது நம்ம கடையில் சாப்பிட்ற அதே சாஃப்ட்னஸோட அதே டேஸ்ட்டோட சூப்பராக இருக்குங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கைவிடாமல் கலரி எடுத்துட்டேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா அப்படியே பந்து மாதிரி திரண்டு வருது இல்லைங்களா, ஒட்டாமல் இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடணும். வந்ததுக்கப்புறமா நான் ஒரு கேக் ட்ரே எடுத்திருக்கேங்க. அதில் பட்டர் ஷீட்டில் கொஞ்சம் ஆயில் தடவி வச்சுருக்கேன். அதில் இந்த கலவையை சேர்த்துக்கலாம். நீங்கள் ஒரு தட்டில் நெய்யோ எண்ணெயோ தடவி கூட இந்த கலவையை சேர்த்துட்டு நல்லா சமப்படுத்திக்கலாங்க. சமப்படுத்தினதுக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட அப்படியே விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சதுக்கு அப்புறமா பீஸ் போட்டுக்கலாம். ரொம்ப சூடாக இருக்கும்போது போட வேண்டாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நல்லா ஆறி வந்திருக்கு. கொஞ்சம் ரொம்ப சூடாக இல்லாமல் கொஞ்சம் ஆறி வந்திருக்கு. இப்போ இடையில பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டான பக்குவத்தில் செஞ்சுருக்கோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செஞ்சு வச்சுருந்த அந்த மைசூர் பா இருக்கு இல்லைங்களா, அந்த கலவையிலேருந்து கொஞ்சமாக எடுத்து இப்படி உருட்டுனீங்கன்னா நல்லா பந்து மாதிரி உருண்டை வரும். நல்லா கொழ கொழன்னு இல்லாமல் உருண்டை ஓடாமல் கையிலலாம் ஒட்டாமல் இந்த மாதிரி நல்லா பந்து மாதிரி உருண்டு வந்தால் நமக்கு கரெக்டான பக்குவம். இப்போ கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறமா உங்களுக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி எந்த சைஸில் வேணாலும் பீஸஸாக போட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ நான் கொஞ்சம் நீள நீளமாக பீஸஸாக போட்டு எடுத்துக்கிறேன். இது பீஸஸாக போட்டதுக்கப்புறமா நம்ம சர்விங் பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க.
அவ்வளோதாங்க. வாயில வச்சதும் கரையக்கூடிய ரொம்ப சூப்பரான, சுவையான மைசூர் பா ரெடி. பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமா செஞ்சிடலாங்க. நீங்களும் இந்த மைசூர் பா ரெசிபிய கண்டிப்பா இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மைசூர் பா ரெசிபிய ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ்கள சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.